டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் ப்ரோ போட்டியே. ஆனால் ஏடிஎம்கே ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏடிஎம்கே காரன் தான். அதனால ஏடிஎம்கே ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஆனால் டிஎம்கே வந்து ஊழல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை மாற்றணும். அதுக்காக டிவிகே வந்து தான் ஆகணும். அண்ணாமலை வந்து தேர்தல் பொறுப்பாளர் பதவியில இருந்து விலகி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாத டிடிவி தினகரன் வந்து தேர்தல் நான் இனிமே போட்டியிட போறது இல்லை அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டாரு. இதனால இந்திய கூட்டணிக்கு பலவீனமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இந்தியா கூட்டணி பலமாகவே இல்லை. ஆக்சுவலாக வந்து இப்போ டிஎம்கே வந்து இங்கே ஓவரால் வந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி டு ப்ரீவியஸ் கவர்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வந்துட்டு டபுள் டிஜிட் வந்து பண்ணியிருக்கிற ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு மட்டும்தான். ஸோ வந்து இப்போது ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது வந்து இருக்கிற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஏடிஎம்கே ஏற்கனவே வந்து இப்போ சி ஓட்டர் செக்ஷன் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து கம்மியாக தான் இருக்குது கருத்து கணிப்பில் கூட. ஸோ மக்களோட இதை பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே தான் வந்து மறுபடியும் வின் பண்ணும் அப்படின்னு விஜய் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. யாருமே இது திமுக வந்து விஜய் பற்றி எதுவுமே பேசுறது அவங்க கண்டுக்கிறதே இல்லை. நான் வந்து இவருக்கு போட்டினா வந்து அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணணும்ல. டிஎம்கே வந்து அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே தான் ஆஸ் யூஷுவல் எதிர்க்கிறாங்க. டிவிகே நான் தான் வந்து போட்டின்னு அவங்க முன்னாடி தான் வந்துட்டு இருக்காங்களே தவிர டிஎம்கே வந்து அவங்களை எதிரியாவே பார்க்கல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.